தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையம் வேலூர் தேவஸ்தான இறைப்பணி மண்டபத்தில் நடைபெறக்கூடிய திருவம்பாவை நிகழ்ச்சியில் இன்றைய நாள் 9வது நிகழ்ச்சியில் பேசுவதற்கு குருவர்களாலும் இறையர்களாலும் அடியேனுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த 3 நாட்களும் இலக்கிய மேகம் ஐயா அவர்கள் இலக்கிய சொற்பொழிவு மழையாக கொட்டுமாறு இருந்தது. சென்னைக்கு அந்த மழை புயல் மிக அருகே வந்திருந்தாலும் அந்த மழை தாக்கம் இல்லாமல், இலக்கிய மழை தாக்கம் இல்லாமல் அடியேனிற்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தர்மதாசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான ஒரு இடம். ஏற்கனவே கூறியது போல திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். கடந்த 1 வருடமாக சென்னை பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஐயா பேச அழைத்தவுடன் சரி வந்து விடுகிறேன் என்று கூறினேன். யோசித்திருக்க வேண்டும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதை ஒழுங்காக படிக்கலை. நான் தர்மதாசன் ஐயா சொன்ன உடனே சரி நான் உடனடியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இலக்கிய மேகத்துக்கு பதிலாக ஒருத்தர் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு யோசிச்சுருந்துருக்கணும்ல. இலக்கிய மேகம் வந்து ஒரு இடத்துல வந்து பேச வராரு அப்படின்னா அந்த சபையில் உள்ள இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எந்த அளவு படித்திருப்பார்கள், சபையில் உள்ளவர்கள் விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்களே என்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அடியேன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. திருவருள் கூடியது, குருவருள் கூடியது. இங்கு வந்திருந்து உங்கள் அனைவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள நல்லதொரு வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மிக அருமையான திருவம்பாவை பாடல். மிக அருமையாக பாடினீர்கள் அம்மா. மிக அருமையாக இருந்தது. மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம். மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம். மங்கையர்களுக்கு பிடித்த மாதமும் மார்கழி மாதம். மங்கையர்களுக்கு பிடித்த மாதமும் மார்கழி மாதம். சைவ சமயத்தை பொறுத்த அளவு சிவனடியார்கள் அனைவருக்கும் பிடித்த மாதமும் மார்கழி மாதம். ஏனென்றால் அது நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு வகை தூய்மையை தருகிறது. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் நாம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து அதிகாலை வேளையில் எல்லாம் வல்ல இறைவனை வணங்க கோவிலுக்கு செல்கிறோம். மற்ற மாதங்களில் வந்து அப்படி நம்ம போகிறது இல்லை. அந்த அதிகாலை வேளை எந்திரிச்சு போகக்கூடியது வந்து நம்முடைய மார்கழி மாதத்திற்கே உரிய ஒரு சிறப்பு பண்பு. சரி, மங்கையர்களுக்கு ஏன் அது ஒரு சிறப்பானதாச்சு? திருவம்பாவையை பொறுத்தளவு கன்னியர்கள் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நல்லதொரு கணவன் நமக்கு தேவை என்று இறைவனை வேண்டி வழிபடுகிறார்கள். எனவே மங்கையர்களுக்கு அது மிக பிடித்த ஒரு மாதமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, விஞ்ஞானபூர்வமாகவும் ஒன்று கூறுகிறார்கள். பொதுவாகவே காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில், ஐயா நேற்று அதான் சொன்னாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மனசு வந்து அந்த சலனம் இல்லாமல்
இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நாங்கள் இந்த வேதியியல் படித்ததுனால அந்த மூலக்கூறு வாய்ப்பெல்லாம் நிறைய சொல்லிடுவோம். அந்த ஆக்சிஜனில் 2 அணுக்கள் சேர்ந்து ஆக்சிஜன் மூலக்கூறு, அதை நாம் சுவாசிக்கின்றோம். அந்த ஆக்சிஜன் அணு 3 சேர்ந்தால் அதன் பெயர் ஓசோன் என்று மாறிவிடும். அந்த அதிகாலை வேளையில் ஓசோனானது பூமிக்கு மிக அருகில் இருக்கின்றது. அந்த பூமிக்கு மிக அருகில் இருக்கும் அந்த வேளையில் நாம் சுவாசிக்கும் பொழுது, அதே அளவு காற்றை சுவாசிக்கும் பொழுது அதிக அளவு ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கிறோம். ஆக்சிஜன் அளவு அதிகமாக நம்முடைய செல்கள் அனைத்தும் அதிவேகமாக மிக திறமையாக செயல்புரியும். அந்த வகையில் நம்முடைய மூளையினுடைய அந்த செயலாற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த காலத்தில் காலையில் எந்திரிச்சு படிங்கன்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே அதுதான். இப்போ எல்லா நேரத்திலையும் படிக்க முடியும், அந்த மன ஒருமைப்பாடு வேண்டும். இருப்பினும் காலை வேளையில் படிக்கும் பொழுது நமக்கு ஆக்சிஜனுடைய அளவு, ஓசோனுடைய அளவு அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி தான் இரவில் இந்த பெரிய மரங்களுக்கு கீழே படுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, காலையில் ஃபுல்லாக அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு அது நம்மளை மாதிரியே இருக்கும். இரவு நேரத்தில் அது உணவு தயாரிக்கணும். அப்போ அது என்ன பண்ணிடுது, அது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. காலையில் ஒளிச்சேர்க்கை பண்ணிடுது, இரவு அது சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. நமக்கு அந்த காற்று அதிக அளவு ஆக்சிஜன் இல்லாத ஒரு காரணத்தினால் மூளையினுடைய செயல்திறன் குறைகிறது. அப்போ அந்த மார்கழி மாதம் அறிவியல் பூர்வமாகவும் மிக ஒரு சிறந்த மாதமாகும். அனைவருக்குமே தெரிந்தது தான், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அதாவது அந்த கல் நெஞ்சத்தை கூட கனிந்து மாற்ற வல்லது அந்த திருவாசக பாடல்கள். அந்த திருவாசகத்திற்கு ஒரு மணியாக விளங்கக்கூடியது நம்முடைய திருவெம்பாவை. அந்த திருவெம்பாவையில் உள்ள அந்த 20 பாடல்களும் திருவாசகத்திற்கு மணியாக விளங்கக்கூடிய பாடல்கள் என்று கூறினால் மிகையாகாது. ஆனால் எல்லா பதிகமுமே ஒன்றை ஒன்று விஞ்சக்கூடியவை தான். இருந்தாலும் ஒரு மாதம் முழுவதும் திருவெம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் மட்டுமே நாம் ஒதுக்கி இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 10 நாட்கள் திருவெம்பாவை மட்டும்தான் பாட வேண்டும் என்றே இருக்கிறது என்றால் அந்த திருவெம்பாவையின் சிறப்பை நாம் கூற தேவையே இல்லை. பக்குவப்பட்ட ஆன்மா பக்குவப்படாத ஆன்மாக்களை கூட்டி அழைத்து பக்குவப்பட வைப்பதே இந்த திருவெம்பாவையினுடைய செயல். அதான் நம்ம 8 நாளாக பார்த்துட்டு இருந்தோம். 8 நாளாக பார்த்ததில் அந்த தோழிகள் அனைவரும் ஒவ்வொருத்தராக நம்முடைய தோழியை காலையில் எழுப்புகிறார்கள். பக்குவப்படாத அந்த ஆன்மாவை பக்குவப்பட்ட அந்த தோழி, அந்த ஆன்மா எழுப்பி எல்லாம் வல்ல இறைவனை சேர வேண்டும். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை உருவாக்குவதற்கு, மாற்றுவதற்குத்தான் திருவெம்பாவை. நம்முடைய திருப்பெருந்துறை புராணத்தில் மலவிருள் அரங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் சலமுழுக வருகவன செப்பல் திருவெம்பாவை. அந்த மழை இருள் போக வேண்டுமென்றால் செப்பல் திருவெம்பாவை என்று அருமையாக கூறியிருக்கிறார்கள். இந்த காலத்தில்தான் தெரிந்ததுதான், கன்னிப்பெண்கள் அனைவரும் நோன்பிருந்து இறைவனை பாடி துதித்து பரவி
இறைவனினுடைய தொண்டர்களை தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வேண்டி தம்முடைய நல் வாழ்க்கை இனிமையாக அமைவதற்காக இறைவனை வேண்டுவது. இது இம்மையில் நடக்கக்கூடியது. முக்கியமான தத்துவம். மும்மலங்களையும் நீங்கி இறைவனுடைய திருவடியை சேர்வது தான் அந்த முக்கியமான ஒன்று. இன்றைய பொழுதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 9வது பாடல், முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் பெற்றையனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கொணல் குதியில் என்ன கூரையும் இலோம் ஏலோரும் பாவாய். என்ன குறையும் இல்லை. திருவெம்பாவையை பாடுவோம், நமக்கு குறையொன்றும் இல்லை, எல்லாமே நிறைதான். அப்போ 8 பாடல்கள்லையும் தோழி அந்த வாயிலில் நின்று உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்பிட்டுருக்கிறாங்க. இந்த இதில் அந்த தோழிகள் அனைவரும் தோழியை எழுப்பியாச்சு. இப்போ எல்லாரும் ஒன்று போல் நீராட வந்துட்டாங்க. நீராட வந்துட்டு நீராடி புனலாடி அதன் பின்னர் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறார்கள். அந்த தான் இந்த பாடலே வந்திருக்குது. முன்னை பாட்டுகளிலெல்லாம் சிவப்பரம்பொருளை வைகை பொழுதில் எழுந்து வாழ்த்துவது பண்ணினாங்க. இந்த பாடலில் அப்படி இல்லை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் புதுமையான பொருள். சிவபெருமான இந்த அளவுக்கு சொல்லவே முடியாது. அதில் நமக்கு கதிரவன் எப்பொழுது தோன்றினான் என்று தெரியுமா? சூரியன் காலையில் தோன்றும் அப்படிங்கிறது தெரியும். அந்த சூரியனை படைத்து சூரியன் எப்போ வந்துச்சு, அறிவியல் பூர்வமாக அந்த கோள் வெடித்தது வந்ததுன்னா இருக்குது. அது எப்போ நடந்ததுன்னு தெரியுமா? சுமார் அப்படின்னு ஒரு ஆண்டுகளை போடுறாங்க. அதில் சுமார் எத்தனைன்னு நமக்கும் தெரியாது, அத்தனை ஆண்டுகள் உண்மையா அப்படிங்கிறதும் தெரியாது. கதிரவன் தோன்றியது நமக்கு தெரியாது. சரி, வானம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வானம் அப்படிங்கிறதே கிடையாது, அது ஸ்பேஸ். அந்த வானம் அப்படிங்கிறது தோன்றியது நமக்கு தெரியுமா? கடல் தோன்றியது தெரியுமா? இது எல்லாமே தோன்றியது தெரியாது. இதை தோற்றுவித்தவர் யார்? அடுத்த கேள்வி. தோன்றியதே நமக்கு தெரியாது அப்படின்னா தோற்றுவித்தவர் யாருன்னு எப்படி தெரியும்? தோற்றுவித்தவர் யாருன்னு தெரிஞ்சாதான அவர் எப்போ தோன்றினார்னு சொல்ல முடியும். ஐயா, இந்த மண்டபத்தை 2005ஆம் ஆண்டு அல்லது 2006ஆம் ஆண்டு திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த தோற்றம் நமக்கு தெரியுது. அப்போ தோற்றம் தெரியும் போது யார் திறந்து வச்சாங்கன்னு நமக்கு சொல்ல முடியுது. நமக்கு தோன்றியதே தெரியலை, தோற்றுவித்தவரும் தெரியலை. அப்போ தோற்றுவித்தவர் தெரியவில்லை என்றால் தோற்றுவித்தவர் எப்போது தோன்றியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே நீங்கள் நினைத்திருக்கக்கூடியதுக்கு பொருள். இதுக்கு மேக்ஸில் இன்ஃபினிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், முடிவிலின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், முடிவிலி அப்படின்னு சொல்லுவோம். சார் இன்ஃபினிட்டினா என்ன அப்படின்னு நம்ம சின்ன வயசில் கேட்போம்ல, சார்கிட்ட கேட்கும்போது இன்ஃபினிட்டினா என்ன அப்படின்னு கேட்போம். நீ எந்த எண்ணை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை விட பெரிய எண். நீ எந்த எண்ணை மிக பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை விட பெரிய எண்.
சார் எனக்கு தெரிஞ்ச நம்பர் வந்து ஒரு 1,00,000 தெரியும் சார், 1,00,000 தான் தெரியுமா, 1 கோடி தெரியும் சார், 10 கோடி 100 கோடி 1000 கோடி 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 நீங்கள் கோடி கோடியாக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் அந்த கோடி கோடி கோடின்னு சொன்னீங்களா, அது கூட 1 கோடிக்கோ அதுதான் இன்ஃபினிட்டி. அதன் பின்னர் கூடக்கூடியது எல்லாமே இன்ஃபினிட்டி தான். சார் அதுதான் இன்ஃபினிட்டியா? இல்லை, அது மட்டும் இல்லை. நீ எதை சிறிய நம்பராக நினைக்கிறாயோ, எதை சிறிய எண்ணாக நினைக்கிறாயோ அதை விட சிறிய எண். ஐயா 0 தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன எண் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுன்னா மைனஸ்னு ஒரு வச்சுருக்காங்க, -1. சார் -1 தான் சின்னதுன்னா அதை விட சிறியது -2. இப்படி என்ன ஆகிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த குறைந்து வரக்கூடிய எண்ணில் உனக்கு தெரிந்த எண்ணில் கடைசியாக நமக்கு ஒரு எண்ணு தெரியும்ல, அதுக்கு அடுத்த ஒரு எண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே இன்ஃபினிட்டி தான். அதை மாதிரி முன்னை பழம்பொருள் அவர் பின்னை புதுமைக்கும் புதுமை என்று புதிதாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்லில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பண்ண முடியும். அந்த புதுமைக்கு அடுத்த புதுமை இந்த ஆண்டு அது உங்களுக்கு புதுமையாக இருக்கிறது, அடுத்த ஆண்டு அது புதுமையாக இருக்காது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனே கிடையாது, ஃபோன் தான் இருந்துச்சு. ஃபோன் நிறையா வச்சுட்டு இருந்தாங்கப்பா, ஃபோன் நிறைய கண்டுபிடிப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அடுத்து செல்ஃபோன் வந்தது, செல்ஃபோன் மிக பெரிது நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த செல்ஃபோன்லேயே கேமரா வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று வந்துருக்குது. இப்போ ஒன்றொன்றும் இந்த காலத்திற்கு இது புதுமை, இந்த காலத்திற்கு இது புதுமை, அடுத்த காலத்திற்கு வேறென்றதோ புதுமை. இப்படி நீங்கள் புதுமை 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 என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது எந்த காலத்திற்குமே புதுமையாக இருக்கக்கூடிய அந்த புதுமைக்கும் புதுமை எல்லாம் இல்லை இறைவன். எப்படி முன்னம் பொருளும் அவர் தான், லேட்டஸ்ட்டும் அவர் தான். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் சொல்கிற மாதிரி புதுமை, பின்னை புதுமைக்கும் புதுமை. அப்போ இறைவன் வந்து முன்னை பழம்பொருள், முன்னே தோன்றி நின்று மறைந்த பொருள், மறையாத பொருள். மறைஞ்சும் இருக்கலாம், மறையாமலும் இருக்கலாம். இறைவன் எப்படி இருக்கான்னு அவருக்கு தான் தெரியும். இவ்விரண்டிற்கும் பழைய பொருள் இறைவன். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி அனாதியாய் அனாதியாய் உள்ள உயிர் உலகு ஆகிய பழைய பொருள்களுக்கும் அனாதியாய், புதுமை பொருட்களுக்கும் அனாதியாய் இருப்பவர் தான் இறைவன். இதை தான் வந்து நாவுக்கரசர் சொல்கிறாரு, முனைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி, முனைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி அப்படிங்கிறாரு. சுந்தர பெருமான் சொல்கிறாரு, முற்றும் பின்னையாய் முன்னமே முளைத்தானை, முற்றும் பின்னையாய் முன்னமே முளைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பெருமான் கூறுகிறார். அப்போது இந்த பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, பெயர்த்தும் அப்பெற்றியனே, இனி தோன்ற இருக்கக்கூடிய புதிய பொருள்களுக்கும் புதிய பொருளாக இருக்கக்கூடியவன். பழம்பொருட்கள் பழம்பொருள், புதுமை பொருட்களுக்கு புதுமை பொருள். அடுத்த வரி, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். எல்லாமல்ல இறைவனை சிவபெருமானை நாங்கள் உன்னை பிரானாக பெற்றுள்ளோம், உன்னை தலைவனாக பெற்றுள்ளோம், உன்னை நான் எங்களுடைய தலைவனாக பெற்றுள்ளோம். இறைவனை நாம் தலைவனாக பெற்றுக்கொண்டாலே, உன்னை பிரானாக பெற்றாலே நாம் எப்படி ஆயிடுவோம், அடியாராக மாறிடுவோம். அது எப்படிப்பட்ட அடியார்? சீரடியார், சிறந்த அடியாராக மாறிடுவோம். உன்னை பிரானாக பெற்றவனை சீரடியோம். இத்தகைய தலைவனை நாங்கள் பெற்றதால் சிறந்த அடியார்களாக ஆனோம். அடுத்த வரி, உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். இப்போ அவர் என்ன ஆயிட்டாங்க, எல்லாமல்ல இறைவனை வணங்கி சீரடியார்களாக ஆயிட்டாங்க. இப்போ சீரடியாரான பிறகு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, உன்னடியார் தாழ்பணிவோம், உன்னடியார் தாழ்பணிவோம்.
நமக்கு ஒரு வைரம் ஒன்று இருக்குது, வைரம் கல் ஒன்று இருக்குது. எனக்கு வைரத்தை பற்றி தெரியாது, உண்மையாகவே தெரியாது. அந்த கல்லை பொறுத்த அளவுக்கு நான் ஏதோ கண்ணாடி கல்லுன்னு நினைப்பேன். அது கண்ணாடி கல் தான் நினைப்பேன். அதனுடைய மதிப்பு தெரியாமல் என்ன பண்ணிடுவேன், ஒரு கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அவருக்கு வைரம்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்குள்ள பலனை எனக்கு தருவார். இவ்வளோ ரூபா வச்சுக்கப்பா, 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு அது தெரியலைன்னா அது 1 ரூபா தான் இப்போ சும்மா கண்ணாடி கல் வச்சுட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவார், கொண்டு போன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த வைரத்தை வச்சுருக்கக்கூடிய எனக்கும் அந்த வைரத்தினுடைய மதிப்பு தெரிய வேண்டும், வாங்குவோருக்கும் என்ன தெரியணும், வைரத்தினுடைய மதிப்பு தெரிய வேண்டும். அப்போ தான் என்னை அவர் ஏமாற்ற முடியாது. இது வைரம், நீ 2 ரூபா கொடுத்து ஏமாத்துறான்னு பார்க்காத, நானும் சொல்ல முடியும். அவரும் ஆமாம் இது நல்ல வைரம், இது உண்மையாகவே இது விலை பெறும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே அதான் வருதுங்க, உன்னடியார் தாழ் பணிவோம். நான் சிவனடியாராக வந்துட்டேன், சிறந்த அடியாராக வந்துட்டேன். இனிமேல் நான் உன் அடியாரை தேடி எனக்கு தெரியும், அவங்க தாழை தான் நான் வணங்குவேன், மற்றொரு தாழ் வணங்க மாட்டேன். உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவர்களுடைய என்ன பண்ணுவோம், அந்த மெய்யடியாருடைய திருவடிகளை வணங்கி, அவர்களுடைய தாளை வணங்கி, மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வோம். அன்னவரே எம் கணவராவார். அப்போது இவர் சிறந்த அடியார், அவர் அந்த அடியாரோடைய அருமை தெரிந்த மற்றொரு அடியாருடன் பழகி அவரை கணவராக மாற்றுகிறார். அன்னவரே எம் கணவராவார். சிவனடியார் என்பது பொது நோக்கில் சமயப்பற்றால் பார்த்து தொழுது வணங்கி தோழமை கொண்டு அவர்களுடைய குணங்களை அறிந்து அவர்களை கணவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு சேர்ந்து தான் அவங்க கணவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த காலத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. இவங்களே என்ன பண்ணுறாங்க, சீரடியார்களே தன்னுடைய கணவரை உன் அடியார்னு சொன்னாலே போதும், அந்த அடியாருடன் இருந்து அவர்களுடன் பழகி என்ன பண்ணுறாரு, அங்கே அவருக்கு கணவராகும். அடுத்தது, அவர் உகந்த சொன்ன பரிசாக தொழும்பாய் பணி செய்வோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மனதோட தொழும்பாய் பணி செய்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், வந்திருக்கிறது எல்லாமே ஆண்களாக தான் இருக்கிறீங்க. வீட்டில் என்றைக்காவது வீட்டம்மா நம்ம சொன்னதை மனசோடு செஞ்சுருக்காங்களா? எல்லா நேரமும் மனசோடு செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா நேரமும் மனசோடு செஞ்சுருக்காங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியது. இங்கே அந்த அம்மா என்ன சொல்லுது, அங்கே அவருக்கு தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம். எப்படியா தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னா, அவரும் சிவனடியார் இவரும் சிவனடியார், 2 பேருடைய கருத்தும் ஒன்று போல் இருக்கிறது. கருத்து ஒன்று போல் இருக்கும் பொழுது, மனம் ஒன்று போல் இருக்கும் பொழுது, சித்தம் ஒன்று போல் இருக்கும் பொழுது, செயலும் ஒன்று போல் தான் இருக்கும். செயலும் ஒன்று போல் தான் இருக்கும். அதுதான் நமக்கு மன வாழ்க்கைன்னு சொல்கிறோம். மன வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த 2 மனங்களும் ஒன்று போல் மாறுவது. அந்த 2 மனங்களும் ஒன்று போல் மாறுவதுக்கு தான் நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டம்மா ஒன்று நினச்சிட்டு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் என்பது தாய்மானவர் தன்னுடைய பராபரக்கண்ணியில் சொல்கிறார் இல்லையா? இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியில், இந்த வகையில் எனக்கு நல்ல கணவரை நீ கொடுத்தாச்சு அப்படின்னா, இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியில் அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா, என்ன குறையும் இலோம் ஏலோர். எனக்குமே என்ன கிடையாது, என்ன குறையுமே கிடையாது. இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இதில்
உன்னடியார் தாழ் பணிவோம் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? பெண்ணை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியவனே, பெயர்த்தும் பெற்றியவனே சீரடியோம்னு சொல்கிறார். அப்போ அடியார்கள்னால் யார்? அடியார்களுக்கு என்ன தன்மை இருக்குது? அடியார்கள்னால் யார், என்ன தன்மை? இதற்கு நம்ம திருத்தொண்ட தொகை அருளிய நம்பியாண்டார் நம்பியிலிருந்து சேக்கிழார் பெருமான் அதை விவரித்து பெரிய புராணமாக கூறுகிறார். இங்கே எல்லாமே சுவாமிகள் இருக்கிறாங்க, அடியார்கள், நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அறம் பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் சிவபுண்ணியத்தை மட்டுமே சிந்தித்தனர். அதனால்தான் ஒருவர் பிள்ளைக்கறி சமைத்தார், இன்னொருவர் தன் மனைவியே அடியாருக்காக கொடுத்தார், மற்றொருவர் தன்னுடைய மகனுடைய பிணத்தை மூடி வைத்து அப்பறை உணவு உண்ண அழைத்தார், இன்னொருவர் திருமணம் அன்று காலை ஆக வேண்டி இருக்கிறது, அன்று காலை தன்னுடைய மகளின் கூந்தலை அறிந்து கொடுத்தார். கிடைக்கவே இயலாத ஒரு மீனையும் மற்றவருக்கு ஈந்தார் மற்றொருவர். சிவன் வேடத்திற்காகவே தன்னுடைய உயிரையே கொடுத்தார் மெய்ப்பொருள் நாயனார். இப்படி செயற்கரிய செயல்களெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இதை நம்ம வெளியில இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், அப்படிலாம் செய்ய முடியுமா, இப்படிலாம் செய்வாங்களா, இதெல்லாம் அறமா, அப்படிலாம் நமக்கு தோன்றும். ஆனால் அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தனர். இன்னொன்று கருத்து சொல்லலாம், இன்னும் ஒன்று போகலாம், இதில் பெரிய புராணத்திலே சொல்லலாம். விரண்மிண்ட நாயனார் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பணியாக அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வருகிறார். அவ்வாறு வணங்கி வரும்பொழுது திருவாரூருக்கு வருகிறார். என்னன்னு தெரியல, திருவாரூர் நம்மளை பிடிச்சிட்டே இருக்குது. திருவாரூர் சுவாமி நம்மளை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். தியாகராஜ பெருமான் கூப்பிடுறாரு, பார்க்கணும் வர. திருவாரூருக்கு வருகிறார், தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறார். அங்கு தேவாசிரிய மண்டபத்தில் மற்ற அடியார் பெருமக்களும் இருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்து வருகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பிறப்பே இதுதான், இதுக்காக தான் வந்திருக்கார். அவர் அங்கிருந்து வருகிறார். வரக்கூடிய வேளையில் அடியார் பெருமக்களை வணங்காமல் நேரடியாக சென்று தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்கிறார். விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் வந்துடுச்சு. இது யாருப்பா அது? இப்போ தான் சுந்தரமூர்த்தி நாயனார். யார் சுந்தரமூர்த்தி நாயனார்? அவர் சிவபெருமானும் ரொம்ப ஃப்ரெண்டு, அணுக்க தோழர், ரொம்ப நெருங்கிய தோழர். அப்படியா? ஓ, சிவபெருமான் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர்? சுந்தரமூர்த்தி நாயனார் புறகு அப்படிங்கிறார். அவரை கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி நீக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இவர் கிடையாதுங்க, சிவபெருமான் தான். அவர் இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தில் தான் இவர் நம்மளை கவனிக்காமல் போகிறார். நம்மளை மாதிரி 2-3 பேர் சொல்லத்தானே செய்வாங்க. சொன்ன உடனே அப்படின்னா சிவபெருமானும் புறகு. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவபெருமானையே புறகு என்று கூறுகிறார் சிவனடியார். சிவனடியார் தான் அவர் என்ன சொல்கிறாரு? சிவபெருமானே புறகு என்று கூறுகிறார். அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வாராரு. இதை கேட்ட உடனே அவர் உடனடியாக பணிந்து, ஐயா தாங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த திருத்தொண்ட தொகை பாடுகிறார் அவர் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன். அந்த தில்லைவாழ் அந்தன் அடியார்க்கும் அடியேனே இறைவன் எடுத்து கொடுக்கக்கூடிய வரி அப்படியே அவர் பாடுறார். அந்த அடியாருக்கு அந்த சிறப்பு, அடியாருக்கு அந்த சிறப்பு காணப்படுகிறது. இன்னொரு இதில் ஒரு தனிப்பாடல், அது ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி கேட்பது போல கேட்குறாரு, உலகத்திலே எது ரொம்ப பெருசு, உலகத்திலேயே எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஔவையார் சொல்வது போல் அந்த பாடல், பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய்,
பெரிது பெரிது புவனம் பெரிது, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. ஐயா உலகம்தான் பெருசு, உலகம்தான் பெருசு, வேற என்ன பெருசு? உலகம்தான் பெருசு. ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர் யார்? நான்முகன். அப்போது உலகம் பெருசா படைத்தவர் பெருசா? படைத்தவர் தான் பெருசு. அப்படின்னா பிரம்மன் தான் பெருசு. அடுத்த வரி போகிறாரு, நான்முகன் கரிய மால் உந்தி வந்தோன். நான்முகன் கரிய மால் உந்தி வந்தோன், திருமாலுடைய உந்தியிலேருந்து வந்தவன் தான் நான்முகன். இப்போ யார் பெருசு? திருமால் தான் பெருசு. கரிய மாலோ அலைகடல் துயின்றோன், கரிய மாலோ அலைகடல் துயின்றோன், பார்க்கடல்லாம் துயின்ட்டு இருக்காரு. அப்போ அந்த அலைகடல் தான் பெருசு. அலைகடல் குறுமுடி கையில் அடக்கம். அலைக்கடலை அகத்திய பெருமாள் என்ன பண்ணிட்டார்? அவர் சின்ன ஒரு கமண்டலத்தை தூக்கிட்டார். அப்போது அகத்தியர் தான் பெருசு. குறுமுடியோ கலசத்தில் பிறந்தோன். அகத்தியர் எதிலிருந்து பிறந்தார்? கலசத்திலிருந்து பிறந்தார். குறுமினியோ கலசத்தில் பிறந்தோன். அப்போ கலசம் எங்கேருந்து வந்துடுது? கலசமோ புவியில் சிறு மண். அப்போ கலசம் எங்கேருந்து வந்திருக்குது? பூமியில் கொஞ்சம் போல உள்ள மண்ணிலேருந்து வந்திருக்கு. அப்போ சிறந்தது எது? பூமி. உலகம் வேற பூமி வேற, உலகம் வேற பூமி வேற. புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம். அந்த ஆதிசேஷன் இருக்கார்ல, ஆதிசேஷனுக்குடைய தலையில் தான் அந்த புவி இருக்குது. அப்போ ஆதிசேஷன் தான் பெருசு. புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். அந்த அரவம் உமையவள் கையில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மோதிரம், அந்த மோதிரத்தை போட்டிருக்கிறார். இப்போ யார் சிறந்தவராயிட்டாங்க? பெரியவராயிருக்காரு உமையல். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். அப்போ யார் பெருசு? திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல இறைவன். அடுத்த வரி போடுறாரு, இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்போ சிவன் அடியார்கள், சிவன் அடியார்கள் என்று கூறும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இருப்பதால் அவர்கள் தான் பெருசு. அதுக்கு இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க. சூரியன் இருக்குது, சூரியன் வெப்பத்தை கொடுக்குது. சூரியன் ரொம்ப வெப்பம் கொடுக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் வெயில் காலம் வரப்போகுது. அதே நேரத்தில் அந்த சூரிய வெப்பத்தை நம்ம தாங்கிக்கிடுறோம். அந்த சூரிய வெப்பம் வந்து மணல் மேலே படுது, மணல் மேலே பட்டிருக்குது. அந்த மணல் மேலே நம்மளால் நடந்து போக முடியுமா? வெறுங்காலால், வெறுங்காலால் நடந்து போக முடியுமா? நடந்து போக முடியாது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, சூரியனை விட மணல் உயர்ந்ததா? சூரியன் வெப்பத்தை தாங்கிட்டு கூட நான் நடந்து போயிருந்தேன், ஒரு கொஞ்சம் தூரம் 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கணுமே. அந்த 2 நிமிஷத்துக்கு கூட எனக்கு என்ன பண்ண முடியல? அந்த மணலில் நடந்து போக முடியவில்லை, இயலவில்லை. இப்போ என்ன கேள்வி? சூரியனுடைய வெப்பம் பெரிதா, மணலினுடைய வெப்பம் பெரிதா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சூரியன் தான் தெரியும். அதுதான் சொல்கிறாரு, இது சூரியனுடைய வெப்பம் பெரியது என்று. அந்த வெப்பம் தான் பெருசு, மணலுடைய வெப்பம் பெரிதென்று. அதை மாதிரி இறைவன் சூரியனை போன்றவன், இறைவன் சூரியனை போன்றவன். அவனுடைய அருள் பெற்ற இறையடியார்கள் மணல் மாதிரி, அவனுடைய அருள் பெற்ற இறையடியார்கள் உயர்ந்தவர்கள். அவர்களை குருவாக ஏற்று அவர்களை போற்றினால் இறைவன் குருவாக நமக்கு வந்து அருள் செய்வான். இறைவன் நமக்கு குருவாக வந்து அருள் செய்வான். திருமந்திரத்தில் ஒரு பாடல், அவன்பால் அணுகியே அன்பு செய்வார்கள், அவன்பால் அணுகியே அன்பு செய்வார்கள், சிவன்பால் அணுகுதல் செய்யவும் வல்லன். அந்த அடியார்களுடைய போய் அவர்கள்ட்ட அன்பு செலுத்த செலுத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடியார்கள்
சிவபெருமான்கிட்ட போய் அவர் மேலே அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு செய்வான். அவன் அடியார்களை அன்பு செய்தால் அவன்பால் அணுகியே அன்பு செய்வார்கள், சிவன்பால் அணுகுதல் செய்யவும் வல்லன். அவன்பால் அணுகிடியே நாடும் அடியார், இவன்பால் பெருமை லயம் அதுவாமே. அப்போ இறைவன் தன்னுடைய அன்பை செலுத்தக்கூடிய, தன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களை அவர்களை வணங்கினால் அவர்கள் நம்மை இறைவன் நமக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இறைவனிடமே கொண்டு விட்டுவிடுவார். அப்போ உன் அடியார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், திருவம்பாவை என்பது அந்த மங்கையர்களுக்கு முக்கியமான ஒன்று. அவர்கள் தன்னுடைய கணவரை அடைவதற்காக பாவை நோன்பு இருக்கிறார்கள் சொன்னோம். ஐயா நேற்று சொன்னாங்க, உலகத்தில் ஒரே ஒரு ஆண் தான் ஐயா சிவபெருமான், மற்ற எல்லாருமே பெண். அதுதான் உண்மை, கருத்து வேறுபாடே கிடையாது. இங்கேயும் அதுதான், அடியாராக மாறி அடியாருடன் இருக்கக்கூடிய அந்த மனம் வந்தால் அடியார்கள் நம்மை எல்லாம் வல்ல இறைவன் திருவடிக்கு கூட்டிச் செல்வார்கள். அதுக்காக தான் சத்சங்கம் போக சொல்கிறது. சத்சங்கம் போக சொல்கிறது காரணமே அதுதான். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்ன இலக்கிய மேகம் ஐயா வரல, இங்கே வாரேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அடியார் பெருமக்களை தரிசனம் செய்வதற்காக. இங்கே வந்த உடனே நீங்கள் எல்லாரும் பேசக்கூடியது எல்லாமே இறைவனை பற்றியதாகவே இருக்கிறது. இதை நான் வீட்டில் இருந்தாலோ அல்லது வெளியில் இருந்தாலோ, இன்றைக்கு எந்த படம் நன்றாக இருக்கிறது, அல்லது தொலைக்காட்சியில் இன்று எந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, அல்லது கிரிக்கெட்டில் இன்றைக்கு என்ன ஸ்கோர், அப்படின்னு தான் என்னுடைய மனம் பல மாயையில் சிக்கி போயிட்டுருக்கு. இங்கே உள்ளே வந்த உடனே நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சைவ சித்தாந்தத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ரொம்ப அருமையாக எளிமையாக கற்றுக்கிட்டோம். திருவம்பாவை பாடல் எவ்வாறு பாட வேண்டும், அந்த ராகம் எப்படி இருக்கணும் கற்றுக்கிட்டோம். அப்போ சத்சங்கத்துக்கு செல்ல செல்ல, சத்சங்கம் சொல்லும் போதே இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடியார்களாக இருக்கும்பொழுது இன்னும் என்ன ஆகும்? சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களே அடியார்கள் தான். அந்த அடியார்களை விட வேறுபாடெல்லாம் கிடையாது, எல்லா அடியார்களும் ஒன்று தான். அந்த அடியார்கள் சத்சங்கம் வந்தாலே அடியார்கள். அந்த அடியார்களை நீங்கள் வணங்கினால் அந்த அடியார் போல உள்ளவங்க எல்லாரும் எனக்கு கணவனாக வரணும். இப்படி எனக்கு ஒரு கணவன் கிடைச்சாச்சுன்னு வைங்க, இப்படி ஒரு கணவன் எனக்கு கிடைச்சாச்சுன்னா எனக்கு என்னங்க குறை இருக்குது? என்ன குறை வந்துடும்? உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர், அன்னவரே எம் கணவர் சொல்கிறார்ல. குறைவிலோம் அப்படிங்கிறார். அந்த குறைவிலோம் அப்படிங்கிறதுக்கு நாவுக்கரசர் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறார். குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையால், குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டன் என் தோழினன் மறைவளான் மயிலாடுதுறையுள் இறைவன் நீள் கடலேத்தி இருக்கையிலே. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவனுடைய கழலை நான் ஏத்தினால் குறைவிலோம். நாவுக்கரசர் திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் ஒரு படி மேலே போயிட்டார். என்ன போகிறார் அவர்? உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர். எம் கணவர் அப்படிங்கும்போது ஆன்மாக்கள் அனைத்துமே, நாம் அனைவருமே பெண்களாக உருவப்படுத்தி கொண்டால் ஆணாக இருக்கக்கூடியவன் எம் இறைவன், அவரை கணவன், அவர்தான் என்னுடைய தலைவன். ஆங்கவர்க்கே பாங்காவோம், சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம். இறைவன் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம மாட்டேன்னு சொல்லுவோமா? என்ன மறுமா? தொழும்பாய் பணி செய்வோம் என்ற அளவில் கூறி அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம்.
முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கொணல் குதியில் என்ன கூறையும் இளமேலோர் எம் பாவாய். இதற்கு முந்தைய பாடல்கள் எல்லா இதுலேயுமே தோழியர்கள் எழுப்பது போல் வச்சுட்டு இப்போ தோழியர்கள் எல்லாரும் சேர்ந்து சங்கல்பம் மாதிரி சொல்கிறாங்க, வேண்டுதாங்க. உன் அடியார் தாழ்படிவோம் எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணுகிறார்கள். நீ எதை கேட்கிறாயோ அதை பெறுவார் என்ற அளவில் கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்திற்கும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த சிவனடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருளும் இறையருளும் கூடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திரு பண்டார சிவமையா மிகவும் அருமையாக பேசினார்கள். அந்த அவருடைய பெயருக்கு ஏற்றாற்போல் பண்டாரம் என்றாலே கருவூலம் என்று ஒரு பொருள் வருகிறது. மூலப்பண்டாரம் என்றால் ஞானக்களஞ்சியம் என்ற ஒரு பொருளும் வருகிறது. நேற்று ராஜசேகர சிவாச்சாரியார் ஐயா சொன்னார், பண்டாரசாமி என்றால் சிவனுக்கு மற்றொரு பெயர் பண்டாரசாமி. அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் இங்கு நிறைய அவருடைய அறிவு கருவூலத்திலிருந்து நிறைய தகவல்களை நமக்கு அள்ளி தெளித்துள்ளார். அதற்காக எங்கள் நன்றி. மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினே என்று திருவாசகம் சொல்கிறது. அதே போல் நிறைய மேற்கோள்கள் நிறைய காட்டினார். மார்கழி மாதம் பீடுடைய மாதம், அது தத்துவத்தின்படி. அதே போல் அறிவியல் பூர்வமாகவும் அன்று ஆக்சிஜனை விட அதைவிட மிகச்சிறந்த ஓசோன் காற்று கிடைக்கிறது. இதில் என்னவென்றால், இதில் சித்தாந்தத்தில் ஒன்று சொல்வார்கள், பிராணவாயு பிரகிருதி மாயைக்கு தேவை. ஆனால் அந்த பிராணவாயுவை வைத்து கொண்டு தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்று எல்லோரும் அறிவியல் பூர்வமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் சூட்சுமமாக இருப்பது பிராணன் தான். நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவில் பிராணன் இருக்கிறது. அந்த பிராணனை வைத்து தான் நாம் உயிர் வாழ்கிறோம். அதுதான் அதோடைய தத்துவம். அந்த பிராணன் ஆக்சிஜனை விட ஓசோனில் நிறைய இருக்கிறது. அது மார்கழி மாதம் நிறைய கிடைக்கிறது. அதுவும் முக்கியமாக 4:30 to 6 அந்த நேரத்தில் நிறைய கிடைக்கிறது. அதுவும் முக்கியமாக அவர் சொன்னார். அது ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு தத்துவ ரூபமாகவும் ஒரு நல்ல செய்தி. அது புதுமை. இது பொதுவான கருத்து ஒன்று சொன்னார். மும்மலங்கள் நீங்கி இறைவனை அடைய மார்கழி நோன்பு திருவம்பாவை படுவது. ஆனால் இதில் இம்மையில் வாழ்வு சிறக்கவும் திருவம்பாவை தான். அந்த இறைவனை அடைய மும்மலங்கள் ஒடுங்க, அதற்காக நாம் இம்மையில் நன்றாக இருக்க வேண்டும். அந்த இம்மையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் திருவம்பாவை தான் அதற்கு முடிவு என்று அது ஒரு அருமையான கருத்து. அதே போல் பக்குவப்பட்ட தோழி பக்குவமடைய காத்திருக்கும் தோழிகளின் ஆத்மாவை எழுப்புதல் திருவம்பாவை. ஏற்கனவே பக்குவப்பட்ட தோழி பக்குவத்திற்காக காத்திருக்கும் மற்ற தோழிகளை அவர்களை ஆத்மாவை எழுப்புகிறாள். அவர்களை அந்த இறைவனை நோக்கி எழுப்புகிறாள். அது ஒரு நல்ல செய்தி. அதே போல் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. இதில் முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொன்னால், நாம் இதே போல தான் சைவஸ்தாந்த கருத்து தான். நம்ம பிரகிருதி மாயையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. அங்கு தோன்றியதே நமக்கு புரியவில்லை. பிரகிருதி மாயையில் தோன்றிய பொருளே நமக்கு புரியவில்லை. தோற்றுவித்தவன் எப்படி நமக்கு புரிவான்? நாம் பிரகிருதி மாயை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல்
அம்பாள் திருவருள் வந்து திரோதான சக்தியாக அசுத்த மாயையில் வந்து இந்த பிரகிருதி மாயை உருவாக்கிய அந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் சுத்த மாயையில் உள்ள சிவனை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு முக்கியமாக இந்த இந்த இம்மையில் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்து அதே சரணாகதி, அந்த இதுதான். அது முக்கியமாக இது முடிவிலி என்கின்ற வார்த்தை அருமையான வார்த்தை. ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி என்பதற்கு தமிழாக்கம் தெரியவில்லை ஐயா. முடிவிலி. ஓ, கற்றுக்கொண்டோம். நல்ல ஒரு செய்தி. முன்னமே முளைத்தானே என்று சுந்தரர் சொன்னதையும் அந்த முடிவிலி பற்றிய ஒரு கருத்து தான். அதேபோல் அப்பரும் அதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். அன்னவரே என் கணவராவார். சிவனடியார் என்பது பொது. ஆனால் அந்த அனைத்து சிவனடியார்களும் பெண்களே. அவர்களுக்கு இந்த திருவெம்பாவை மூலமாக ஒரு கணவராக என்றால் அனைவரும் நாம் பெண்களே. இந்த பெண்கள் அனைவருக்கும் நீங்கள் வந்து எங்களுடைய பிரானாக, கணவராக அங்கே வர வேண்டும் என்பது இது ஒரு சிறப்பு செய்தி. இது அதேபோல் அடியார் இலக்கணத்தை பற்றி நிறைய ஐயா பேசினார்கள். அதில் திருத்தொண்டர் தொகையை பற்றியும் பெரிய புராணத்தை பற்றியும் நிறைய செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரே வார்த்தையாக சொன்னார்கள், அடியார்கள் என்றாலே முப்பொழுதும் சிவசிந்தனை. அதற்கு எடுத்துக்காட்டு நீங்கள் கண்ணப்ப நாயனாரிலிருந்து இவரிலிருந்து எல்லாம் ஒரு 4-5 நாயனார்களை ஒரு உதாரணமாக சொன்னார்கள். அது எப்படி அவர்களால் அது முடிந்தது என்றால் எப்பொழுதுமே முப்பொழுதும் சிவசிந்தனை. அதனால் வெளியில் உள்ள நடப்பது எதுவுமே அவர்களுக்கு அது எதுவும் தெரியாது. சிவன் மட்டுமே அவர்களுக்கு கண்ணும் கருத்துமாய் உரையுமாய் இருப்பார். அது சிவனடியார்களை பற்றி அவரை இலக்கணத்தை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். அதில் வந்து விரண்மீண்ட நாயனாரை பற்றி சொல்லும்போதும் ஔவையாரை பற்றி சொல்லும்போது மிகவும் சுவையாக இருந்தது. அந்த பாட்டை நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதை அறிவுபூர்வமாக இதை விட அது பெருசு, அதை விட பெருசு, இதை விட பெருசு நம்ம கணக்கெல்லாம் சொல்லுவோம். விச் இஸ் பிகர், விச் இஸ் ஸ்மாலர் என்று அழகாக கணக்கெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் இது தத்துவத்தை தாண்டி, புராணத்தை தாண்டி அந்த காலத்திலே ஔவையார் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தகவல். அது இதோடு சேர்த்து அந்த சிவனடியார் மார்கழி மாதம் சொன்னது மிக மிக சிறந்தது. ஏனென்றால் அவர் சிவனடியார் சத்சங்கம் என்ற ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். அந்த சத்சங்கம் என்பது மிகப்பெரிய விஷயம். அதை மார்கழி மாதத்துடன் இணைத்து சொல்கின்றார். ஏனென்றால் எல்லா தோழிகளுக்கும் ஒரே சிந்தனை. அந்த சத்சங்கம் மார்கழியில் நிகழ்கிறது. அந்த சத்சங்கத்தில் தான் நமக்கு நிறைய அருள் கிடைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு இது. அதனால் எல்லோரும் அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்ல சிவனடியாருடன் சேர்ந்து அந்த சத்சங்கத்திலே இருக்க வேண்டும். அதற்கு மார்கழி மாதத்தை மிகவும் அழகாக உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளோட ஆத்மாவை எழுப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று பேசினார். ஐயாவுக்கு மிக மிக நன்றி. குமார